போதும் மருமோளை, இனி இவ்வளோ நான் செய்யலாம். உங்களுக்கு போக்கு நேரம் ஆகுதில்ல, போய் குளிச்சு ரெடி ஆகும். ஏன் மாமி அப்படி சொல்லுதியா? எல்லாரும் சேர்ந்து போ, உங்களுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சில்ல. வேறுங்க நீங்களும் கிளம்புங்க. நான் வரையில மருமோளை, முதல்ல நீங்க வெளியில போறீங்க. நீங்க வீட்டுல தனியா தானே மாமி இருக்குதியா? போறதா இருந்தா சேர்ந்தே போவோம். நான் வந்தா அவன் என்னதான் சொல்லுவானா மருமோளை? நீங்க வர்றதுக்கு அவைய என்ன சொல்லுவேன்? போங்க, போய் ரெடி ஆகி வருங்க. அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட துணி இருக்கு, அதையும் அலக்கிட்டு வரேன். என்ன சரி மாமியே. உள்ள என்ன எழுதிட்டு இருக்க? நேரம் ஆயிட்டு இருக்கு, வந்துரு அவளுக்கு. அக்கா கேட்டியா, நான் படம் பார்க்க போறேன்னா? ஆமா, மோன மருமோளம் உண்டு. நார்கோயில் அந்த பெரிய கட்டடத்துல சாதனை எல்லாம் இருக்கேன் இல்ல? ஆமா ஆமா, மாடு அதுதான். இங்க வந்து நிக்கிறிய மாமி, போக்கு நேரம் ஆச்சு, சீக்கிரம் வருங்க. நான் மாறும் மருமோள, நேரம் ஆகிட்டு, சீக்கிரம் வருங்க. உடவுல என்ன தட்டி செய்துட்டு இருக்க? என்ன அவைய சத்தம் போட்டுட்டு இருக்குன்னு, சீக்கிரம் வருங்க. சரி, நான் உன்னை போயிட்டு வந்துட்டு போன் பண்ணி. என்ன கூட வரையிலையா? நான் ரெடி ஆயாச்சு மாமியா, சீக்கிரம் வருங்க. போமா. ஆமா, நீங்க எங்க போறியா? அம்மா மாமியை நம்ம கூட படம் பார்க்க வரணும். ஏன் என்னத்த படம் பார்க்க வரணும்? அதுவும் மால்ல. நீ என்ன சொல்லிட்டு இருக்கிய? மால்ல என்னன்னு தெரியுமா? நீ கலந்து கலையிட்ட அங்க படியில இறங்கி போறது இல்ல, எஸ்கலேட்டர்ல இறங்கி போறதா? எஸ்கலேட்டர் என்னன்னு தெரியுமா? நீ கலவட்ட இனிப்ப இவ்வளவு கூட்டிட்டு போய் விழுந்தாங்க, நமக்கு இல்ல கேவலம். நீங்க என்னத்த சொல்லிட்டு இருக்குது? எல்லா வீட்லயும் எஸ்கலேட்டர் வச்சிருக்கு. அம்மா அப்பா இதெல்லாம் தெரியணும்னா பிள்ளை அம்மா அப்பா இப்படிப்பட்ட இடத்தோளுக்கு எல்லாம் கூட்டிட்டு போனா, அதுல அவைய யாரும் இட மாட்டணும்னா லிப்ட் இருக்கேன், அதுல போகல. நீ என்ன தெரிஞ்சுட்டு இருக்கிய? அம்மை வரை உனக்கு என்ன தெரியும்? எத்தனை கிளாஸ்ல படிச்சுக்கன்னு கேளு. 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் என்னதான் படிச்சிருக்கேன். 10 பைசா புத்தி கிடையாது. இந்த கலையை கூட்டு பண்ணாலே நம்ம மரியாதை தான் போகும். முதல்ல போட்டிய துணியா பாரு. பத்து பைசா படிப்பில்லைன்னா என்ன? உங்களை படிச்ச சின்ன நிலைமையில ஆக்கி இருக்குனே இல்ல? இப்படிப்பட்ட அம்மையை கூட்டிட்டு போனா உங்களை மரியாதை இருக்காது இல்ல? நல்லா இருக்குது பாருங்க உங்க கதை. எனக்கு பேர சொல்லி 2 பேரும் சண்டை பிடிச்சாதுங்க. யாரும் ஆகுதுல்ல, நீங்க என்ன கிளம்புங்க, நான் வரையில. உனக்கு விருப்பம் மட்டும் நீ அந்த கலையை கூட்டு வந்தாதான் வருவேன். நீ வரான்தான். நீ போகல, கோவப்படுவேன். என்ன இருந்தாலும் நீ என்ன கல்யாணத்துக்கு வரையில இல்ல? நான் உன்ட முதல்ல சொன்னேன் இல்ல, உன்ன கல்யாணம் நிறைய இவங்க கூட வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். வந்து 1 வாரம் தான் ஆகுது. உன்ன கல்யாணத்துக்கு வரையிலையே, முதல்ல உன்ன வீட்டுக்கு தான் வரணும்னு கையோட கூட்டிட்டு வந்தேன். லீவ் அவ்வளவு நாள் உண்டு. லீவு 2 மாசம் உண்டு. 16ஆம் தேதி வீடு பழைய வச்சிருக்கு. அதுக்கும் கூட கூப்பிட்டுதான் வந்தேன். 2 பேரும் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வருவேன். வரையில நான் விடுவாளா? செப்டம்பர் 16ஆம் தேதி தானே? ஆமா ஆமா. 3 அவிய 2 பேரும் மத்தியானம் சாப்பிட இருக்கணுமா? அவங்களுக்கு எங்க போடணும்? அவ்வளோ வாங்க. ஆண்டி வரும் சொன்ன இல்லைங்க. உங்களை நான் எங்கேயோ பாத்திருக்கேன். உங்களை பேர் என்ன? வனஜா. ஐயோ, வனஜா ஆண்டியா? நீங்க நார்வேல ஒரு வக்கீல் வீட்டுல வேலை செஞ்சீங்க இல்ல?
அது ஒரு 10-25 வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளை. ஆமா 25 வருஷம் வரும். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? இல்லை பிள்ளை. ரதீஷ் வைக்கிறதா மாமா தான். நான் அங்க இருந்து தான் படிச்சேன். நீங்க என்ன சாப்பாடுலாம் வருது ஞாபகம் இருக்கா? பிள்ளை நீ திடீர்னு பார்த்தோன்னா ஆளு தெரியல, பார்த்தியா வளர்ந்து பெரிய ஆளாயிட்டே இல்லை. நீங்க அப்படியே தான் இருக்குது, ஒரு மாற்றமே இல்லை. உங்களது யாரு? அதுங்கோல வேலைக்காரர். உங்களை ஒரு மகன் உண்டு இல்ல, அவன் இப்ப என்ன பண்ண? அடுப்புல இருந்து கரிஞ்சு தான் இப்ப என்னன்னு பார்க்கப்படாதா? எல்லாத்தையும் சொல்லியா தரணும். யாரு வந்தாலும் அது மாவாது நிக்கிறது. அவங்க எங்க அந்த எத்தனை வருஷம் ஆச்சு? இங்க வேலையை வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. அவங்கள பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவங்கள பத்தியா என்ன? அவங்கள ஒரு மகன் உண்டு பார்த்துருங்க. அவங்க பேரு சரிக்கும் ஞாபகம் இல்லை. அவங்க அங்கே வரும்போது அவங்க மகனை கொண்டு தான் வேலையை வந்தேன். அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ அவங்கள விட்டுட்டு போனதுன்னு ஆயிடுச்சு. அவங்க மகனை வளர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். மாமா சொல்லி தான் எனக்கு இந்த கதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். மாப்பிள்ளை இல்லாதவங்க கையில் ஒரு பிள்ளைய வச்சுட்டு இந்த சமூகத்தில் எப்படிலாம் கஷ்டப்பட்டு நமக்கே ஒன்று கஷ்ட பண்ணதான் உண்டு. வாடகை வீட்டுலாம் இருந்தேன். முதல்ல எல்லாம் வீடு கிடச்சாம ரயில்வே ஸ்டேஷன், கோயில் வாசல் எங்கே எல்லாமே படுத்து தூங்கிச்சு. நம்ம அவங்க மகன்களை சுட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு பார்த்துருங்க. டெய்லி 2-3 வீட்டில் வேலை செய்வேன். இப்போ இருக்க போல ஒன்றும் இல்லை பார்த்துருங்க. முதல்ல எல்லாம் பார்க்க நல்லா இருப்பேன். அடுத்து வேலை இருந்த இடத்துல வேலை போய் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் மாமா கண்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார். அப்படி தான் எனக்கு இவங்களை தெரியும். அடுத்து உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நானும் அங்கே மகனை படித்த அதே ஸ்கூலில் தான் அவங்க மகனை படித்து வச்சுருந்தேன். அவங்க மகனை மேலே அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக பார்த்துருங்க. நாம் அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்து அவங்க சாப்பிட மாட்டேன்னு பார்த்துருங்க. உடனே மகனை கொண்டு கொடுத்தேன். அப்படி மகன்கிட்ட உயிராக இருந்தேன். இப்படி ஒரு அம்மா கிடச்சி அந்த மகையில கொடுத்து வச்சுக்கணும் பார்த்துருங்க. அவங்க மகன் இப்ப ஐயோ ஒரு முக்கியமான கால் வந்துட்டு. சாரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வரேன். என்ன சரி. அவங்க போன் பேச போனா இப்போ ஒன்றும் வர மாட்டாங்க. ஒரு நல்ல நேரம். சரி நாங்க வந்து உங்க டைம் எல்லாம் போச்சு. சரி நாங்க கிளம்பிட்டா. சரி சரி. டேட்டு மறந்துடாதுங்க, செப்டம்பர் 16. சரி நாங்க கண்டிப்பா வரல. சரி போயிட்டாரு. சரி போயிட்டாரு. சரி போயிட்டாரு. அவங்க முன்ன வச்சு ஒன்னும் செல்லப்படாதுன்னு தான் நான் ஒன்னும் செல்லல. மாமி உங்களுக்கு வேலைக்காரர் இல்ல. இப்படிப்பட்ட அம்மிட்ட நீங்க செய்ய வேலையை கடவுளு கூட உங்களை மன்னிச்ச மாட்டாரு பார்த்துக்கிட்டுங்க. அதான் அது எங்க வீட்டு வேலைக்காரர். எப்ப மாமா வந்தியா? நான் வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு. பக்கத்து வீட்டுல கேட்டேன். அவங்க தான் சொல்லி நீ ரேஷன் கடை போயிருக்கேன்னு. வீட்டுல அரிசி ஒன்றும் இல்லை மாமா, அதான் ரேஷன் கடை போனேன். நீங்க தண்ணியாட்டா வந்தியா? மாமியார் இல்லையா? தனியாதான் மருமலை வந்தேன். பிள்ளை எங்க? பிள்ளைய பக்கத்து வீட்டுல விட்டுட்டு வந்தேன் மாமா. இவ்வளவு தூரம் அவனையும் கொண்டு நடக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. நீ தயவு செய்துன்னு தப்பா இருந்துச்சு. அதை மருமலை வேணா மாமியார் சோவனை தெரியும் இல்லை. இல்லைன்னா நான் ஒன்று எனக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பேன். அதுக்கு ஒன்றும் இல்லை மாமா. சின்ன வயசுல மருமலை நீ ஒரு கல்யாணத்தை பற்றி யோசிச்சப்படாத. மாப்பிள்ளை இல்லாட்டா இனி ஒரு கல்யாணம் பண்ணிருக்கலாம் மாமா. இது அப்படி இல்லை. இல்லை என்னையும் பிள்ளையும் தனியா விட்டுட்டு இனி ஒரு பொண்ணு கூட போனதில்லை மாமா. அதெல்லாம் முடிஞ்ச கதை இல்லை மருமலை. நீ அதை நினைச்சிட்டு இருக்காது. அதான் டைவர்ஸ் எல்லாம் ஆகியாச்சு. இல்லை நீ இன்னொரு கல்யாணம் பண்ணாதான் என்ன? இதுக்கு முன்ன இப்படித்தானே மாமா ஒரு கல்யாணம் ஆலோசனை கொண்டாந்து அவி என்ன சொல்லிச்சுனா பிள்ளை இல்லாட்ட பிரச்சனை இல்லைன்னு தானே. அது அப்படிதான் சொல்லுவேன். இப்போ அதெல்லாம் நினைச்சா காரியம் நடக்குமா மருமலை? எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் பாத்தியா, வயசு ஒரு 40 வயசு இருக்கான். வெளிநாட்டுக்காரன் தான். அது மட்டும் நடந்துட்டு நீ தப்பிடுவ. அவங்களுக்கும் பிள்ளைதான் பிரச்சனை பாத்தியா. நமக்கு ஒண்ணு செய்வோமா? பிள்ளை ஏதாவது காப்பாத்துல ஒன்று சேர்ப்போமா? மாதந்தோறும் பணம் மட்டும் அனுப்பி கொடுத்தா போதும். இல்லை மருமகளை பிள்ளை அவங்க பார்த்துடுவாங்க.
என்னத்த மாமா செல்லுது என் பிள்ளைங்க அப்பா தான் இல்ல அம்மா நான் உயிரோட தான் இருக்கேன். யாரோ செய்த தப்பு ஏன் மாமா எனக்கு மாமா அண்ணாத போல இருக்கட்டா. இல்ல பிள்ளை நீ தனியா இருக்கேன்னு தான் அப்படி சொன்னேன். அதுக்கு நான் தனியா இல்ல மாமா என்ன கூட தானே இருக்கேன். நான் அவனையும் வேண்டிதான் உயிரோட இருக்கேன். எப்படி அப்பா இல்லாத குறை நான் அவன்கிட்ட காட்ட மாட்டேன். அவனையும் வேண்டிதான் நான் என் உயிரை கொடுத்து நான் வேலை செய்துட்டு இருக்கேன். இனி இப்படி ஒரு காரியத்தை கேட்டுட்டு வராதுங்க மாமா.